இந்த பாதையிலே கூட யாராவது ஒருத்தர் பயணிக்க மாட்டார்களா அப்படின்ற அந்த எண்ணம் உங்களுக்கு வேண்டாம், வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, நம்மை சில நேரங்களிலே கர்த்தர் வெற்றி அடைய பண்ணுகிறதற்கு கர்த்தர் எப்படி நம்மளை பழக்க வைக்கிறார் அப்படின்னா, தனியாய் நீங்க எப்படி பறக்கணும் அப்படின்னு சொன்னா, கூட்டத்தோட அல்ல, கூட்டத்தோட அல்ல. எப்படி நிக்கணும் தெரியுமா? தனியா நிக்கிறதுன்றது பெரிய பிளஸ். உங்களுடைய ரகசியங்கள் காக்கப்படும். நிறைய பேர் தங்களுடைய ரகசியங்களை எப்போ உடைக்கிறாங்க தெரியுமா? கூட்டத்தோட இருக்கும்போது அங்கே ரகசியங்கள் உடையப்படுகிறது. உங்கள் ரகசியங்கள் காக்கப்பட, உங்களுக்குன்னு ஒரு தனி வல்லமை உண்டாக, நீங்க ஒரு தலைவனாய் தலைவியாய் மாற, உங்களுக்கு தேவையான பெரிய அபிஷேகமே என்ன அப்படின்னா, நீங்க தனியா பறக்கணும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் யாரோ ஒருத்தர் தனிமையை குறித்து ரொம்ப பயப்பட்டு அஞ்சி ரொம்ப வேதனையோட வந்திருக்கிற பிள்ளையை இயேசு உங்கள்கிட்ட தெளிவா பேசுறாரு. இல்ல, நீ தனிமையா பறக்கிறத தோல்வின்னு நினைக்காத. நீ தனிமையா பறக்கிறத, எல்லாருக்கும் அத்தனை பேர் இருக்காங்க, எனக்கு யாருமே இல்ல, நான் ஒரு தனிமையான ஒரு ஆளு, நான் இந்த உலகத்துல மோசமானவன் அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க. கர்த்தர் சொல்றாரு, தனியா பறக்கிறவங்க தான் இந்த உலகத்திலே பெரிய